குணசீலா மோகன்ராஜ் சேலத்துல இருந்து. ஒரு காலத்துல குணசீலா மோகன்ராஜ் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு குணசீலா மோகன்ராஜையும் தாண்டி அம்மாச்சி பலகாரம் அப்படிங்கிற என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நேமை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. பிஸ்னஸ் வந்து நிறைய லேடிஸ் நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க. நிறைய பேர்த்த பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நான் நிறைய படிச்சிருந்தாலும் எனக்கான பிஸ்னஸாக ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் நான் தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை, கனவு அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த அம்மாச்சி பலகாரம். நிறைய நேம் இருக்குது பிஸ்னஸுக்கு. நான் ஏன் இந்த அம்மாச்சி பலகாரத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய சின்ன வயசில் பொங்கல் பண்டிகை, தீபாவளி, மாரியம்மன் திருவிழா, இயர் எண்டு லீவு, ஆனுவல் லீவ் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் லீவ் டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவேன். அதே மாதிரி என்னுடைய சித்தி பசங்க எல்லாமே கிட்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்கள் அம்மாச்சி வீட்டில் போய் அங்கே வந்து நல்ல கேம்ஸ் நிறைய விளையாடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆத்தா சுட சுட அதிரசம், லட்டு, மைசூர்பா பலகாரம் நிறைய பண்ணுவாங்க. நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா அங்கே அடுப்புக்கிட்டேயே எங்களை உட்கார வச்சு சுட சுட அடுப்புலேருந்து அப்படியே எடுத்து கொடுப்பாங்க சூடா. இப்போ நான் வந்து திங்க் பண்ணினேன், நம்ம அம்மாச்சி வந்து நம்ம ஆத்தா வந்து இப்படி பண்ணி கொடுத்தாங்க, நம்ம ஏன் அந்த நேமில் ஒன்று வந்து பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து அம்மாச்சி பலகாரம் அப்படிங்கிறத வந்து நேமை வந்து கிரியேட் பண்ணினேன். இந்த நேமை கிரியேட் பண்ண அளவுக்கு வந்து இதுக்குள்ளே என்ன மெனுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன மெனு அப்படின்னா, ஸ்வீட்ஸு நார்மலாக வந்து லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, அண்டு காரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சர், காரா பூந்தி, தட்டுவடை, இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்வீட்ஸு. ஆனால் அம்மாச்சி பலகாரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அண்டு மக்கன் பீடா. எங்கேயும் மோஸ்ட்லி வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ மக்கன் பீடா அப்படிங்கிறத ஜாமுன் மாதிரி இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அம்மாச்சி பலகாரத்தோடைய ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இந்த மக்கன் பீடாவும் ட்ரை ஃப்ரூட்ஸும் தான். அதே மாதிரி காரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டுவடை அண்டு கைமுறுக்கு. இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இதுலேயும் வாங்குகிறோம், கடையிலையும் வாங்குகிறோம், ஆனால் கடையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்மேடாக ஒரு ஹெல்த்தியானதாக வந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசங்களுக்கு, நம்ம வீட்டு பசங்களுக்கு எப்படி கொடுப்போமோ அப்படி தான் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும், பப்ளிக்கு அப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய திங்கிங். ஒரு ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க, உங்கள் ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி, இதன் மூலியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு அவங்க ரெஃபரலில் வந்து ஆர்டர் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. அப்படி வந்து ஆர்டரில் தான் ஒரு பெரிய ஆர்டராக வந்து ஒரு கார் ஷோரூம் ஓப்பனிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரே எனக்கு அதுதான். ஒரு 300 மெம்பர்ஸுக்கு வந்து ஸ்வீட்டு அண்ட் காரம் வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, நம்மளாலையும் முடியும், நம்மளும் ஜெயிக்கலாம் பிஸ்னஸில் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து அந்த ஆர்டர் தான். அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக வந்து எனக்கு நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வீட்ஸ் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. நம்ம இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனையும் தாண்டி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு ட்ரெடிஷ்னல் ரைஸ், அதாவது பாரம்பரிய அரிசியில் வந்து லட்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுவுமே என்னாச்சு அப்படின்னா நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கலப்படமும் இல்லாத இந்த ரைஸில் வந்து இந்த லட்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 30 வெரைட்டியில் வந்து 30 வெரைட்டி ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லட்டூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி காரத்தில் மாப்பிள்ளை சம்பா முறுக்கு, கருப்பு கவுனி அரிசி முறுக்கு, சீடையும் பண்ணிகிட்ருக்குறோம். திணையில் வந்து சீடை, காரத்துலேயுமே வந்து திணை அரிசியில் வந்து சீடை பண்ணிகிட்ருக்குறோம். இப்படியே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்து
எங்களுடைய அம்மாச்சி பலகாரத்தை அடுத்தடுத்த லெவலில் வந்து கொண்டு போயிட்டுருக்குறோம். ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நம்மளாலேயும் முடியும், நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து என்னுடைய அம்மாச்சி பலகாரம் வந்து எனக்கு ஒரு நேமை வந்து வாங்கி கொடுத்துருக்கு. சின்ன விசேஷத்துலேருந்து பார்த்தீங்க பெரிய விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு ஆர்டருமே வந்து ஃபீட்பேக் எனக்கு ரிவ்யூ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்ஸாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து மனசு வேணும். ஸோ எல்லாரும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாது, ஆத்மார்த்தமாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷஸ் வந்து ஃபீட்பேக் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சுது. டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்களுடைய அம்மாச்சி பலகாரம் நல்ல ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆர்டரு கண்டிப்பாக கொடுங்க, நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். செஞ்சு கொடுக்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுங்க. அதே மாதிரியே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.